சாம்பார் சட்னி சட்னி தேடி பிடிச்ச ஓட்டல மாயின பார்சல் நல்ல ஓட்டல தெரியல வந்தது சரி. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சாங்கை வச்சு நம்ம ஸ்டைலில் ஒரு 3D எஃபெக்ட்டில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், எந்த விதமான பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்கவே இல்லை. அந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்புக்குள்ள வந்து இன்புட் ஆகிடும். அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த எடிட் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிளாக தான் இந்த எடிட்டே பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜோ இல்லை நடந்து வர மாதிரி ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வந்து தேவை. அந்த இமேஜை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நான் என் போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட ஸ்டாண்டிங்கில் இருக்க இமேஜை உங்களுக்கு எடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரியே ஃபுல்லாக வந்து கால் வர இருக்க மாதிரி இமேஜாக எடுத்தால் தான் இந்த பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி அந்த எடிட், அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான எடிட்டை அப்படியே உங்களோட இமேஜை வச்சு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், வேறு இமேஜ் கூட இப்போ இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொஞ்சம் மட்டும் பெருசு பண்ணுங்கள். அதாவது அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே தெரிகிற அளவுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே ஓகே. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் லைட்டாக கொஞ்சம் மட்டும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதோட எண்டிங் எல்லாமே நம்மளோட ஃபோட்டோவை பார்த்து மறைகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு செட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுக்கணும். அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வீடியோட லாஸ்ட்டு போயிட்டு இப்போ இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை வந்துடும். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அப்புறம் நம்மளோட இமேஜை வந்து பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்க அந்த ஒரு மாதிரி மேகம் மாதிரி இருக்கா, அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதில் இப்போ நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் கேர்ளோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கீழே மூவ் பண்ணால் இந்த இடத்துல இந்த 1 2 3 ஒரு 6 லேயர் கொடுத்துருப்பேன். இந்த 6 லேயர் தான் அந்த சுற்றி இருக்க 6 மேகங்கள். அதில் வந்து இப்போ நம்ம இமேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இருக்க அந்த குரூப் 1 அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட்டிய குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி இமேஜஸ் அதில் ஆட் பண்ண இமேஜே எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு லாஸ்ட்டில் அந்த 14.17 செகண்டில் ஒரு பீட் மார்க் வச்சிருப்பேன். அது வர ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி இந்த சைடில் இருக்க புள்ளியை பிடிச்சி இழுத்து அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக இந்த சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரியே நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல தான் நமக்கு அந்த இமேஜ் வந்து தெரியும். அந்த இடத்துக்குள்ளே கரெக்டாக உங்களோட இமேஜ் வந்து செட் ஆகிற மாதிரி, ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரிற மாதிரி மட்டும் சும்மா அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கா. இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, அடுத்து ரெண்டாவது இருக்க குரூப்பை டச் பண்ணுறீங்க. அந்த எடிட்டிய குரூப்பு லேயரோட ஸ்டார்டிங்கு கிழக்க ப்ளஸ் ஐக்கானு மீடியாவை டச் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கோட இழுத்துக்குங்க. இழுத்துட்டு லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிட்டு அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே தெரிகிற மாதிரி, அந்த ரவுண்ட்லேயுமே நான் வந்து அந்த ஃபெதர் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கனால தான் நமக்கு அந்த எஃபெக்ட் பார்க்க லைவாகவே இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2ல் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சா, சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சேஞ்சாக இருக்குது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, மீதி இருக்க அந்த 6 குரூப்லேயுமே ஒன்றா மூவ் பண்ணி ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. எடிட்டிய குரூப் அந்த லேயரோட ஸ்டார்டிங்கு கிழக்க ப்ளஸ் ஐக்கானு மீடியாவை டச் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற இமேஜ் மட்டும் அந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இழுத்துட்டு இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங்கு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வரீங்க. அப்படியே டச் பண்ணி அதோட சைஸை கரெக்டாக ஃபேஸ் வந்து அந்த சென்டரில் தெரிகிற மாதிரி அதோட சைஸை மட்டும் கம்மி பண்ணி செட் பண்ணுறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக நான் எல்லாமே கொடுத்து ஜஸ்ட் அதில் இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரியே மீத இருக்க எல்லா லேயருமே சேஞ்ச் பண்ணாலே போதும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன சாங்கை வச்சு வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.